ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸு சுயம். இன்றைக்கி வந்து மருமகளுக்கு லீவ். இன்றைக்கி ஆஃபீஸு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, என் டாட்டர் வந்திருக்கா. ஸோ வந்து அவங்களுக்கு 2 ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு. இது வந்து என்னென்னா, பைத்தம்பருப்பு இருக்குல்ல, பச்சை பயிறு நல்லா கொஞ்சம் 2-3 விசில் விட்டு வேக வச்சுட்டு, அதை வந்து வெல்லத்தை அதோடு போட்டு மிக்சியில் இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வைக்கணும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா சூட்டோடு நம்ம போட்டோம்னா மெல்ட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும், ஒரு 3 விசில் போதும். குக்கரில் பச்சை பயிரை 3 விசில் போட்டு ஒன்றும் பாதியமாக தான் வெந்திருக்கணும். அதை நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு தண்ணி இல்லாமல், அப்புறம் மிக்சியில் போட்டு வெல்லத்தையும் அதோடு போட்டு, இது மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டேன் அரைச்சி. இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டேன். இது வந்து கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக பிஞ்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டு டிப் பண்ணி பொரிச்சு எடுக்கணும். வாங்க வீடியோ பார்க்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சு நல்லா. இப்போ இதை பொரிச்சு எடுக்கலாம். இதோ இதில் போட்டேன்னா இது மாதிரி, இதோ இதில் போட்டேன்னா மாவில் கோதுமை மாவில் டிப் பண்ணி, கோதுமை மாவு போட்டுக்கலாம், இல்லாட்டா மைதா மாவு வேணாலும் போட்டுக்கலாம். வெந்து போச்சு பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. மீதம் இருக்கிற உருண்டையும் போட்டாச்சு. என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுக்குமான்னுவா அப்பப்போ. இப்போது மருமகளுக்கும் பிடிக்குது. ஆனால் அவள் இது சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம். இது மாதிரி சாப்பிட்டதில்லை அவள். எப்படி இருக்குது பாருங்கள், சுயம் இது பேர். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன சுயம் பாருங்கள், இதோ இப்படி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் என் பெரிய பசங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வெல்லம் போட்டு பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். சக்கரை போட்டால் நல்லா இருக்காது. ஓகே, இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அன்றைக்கி வந்து அமாவாசை அன்றைக்கி நான் போட்டது வந்து கச்சாயம் போட்டிருந்தேன். அது வீடியோ போடலை. நான் படித்தது மட்டும்தான் பார்த்தீங்க. எங்கள் மாமியாருக்கு நைவேத்தியம் பண்ணது அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை. ஓகே, பாய். வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தள்ளி விட்டுறாமல் சேனலை. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அம்னி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.